நான் என்ன சொல்லுவேன்? நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்களில் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். ஆண்டவரே, இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள். இவைகள் எல்லாம் என் உயிருக்கு உயிராய் இருக்கிறது. என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட போது தேவனாகிய கர்த்தர் எசேக்கியாவை தமது கிருபையினால் குணமாக்கினார். அவனுடைய ஆயுசு நாட்களையும் கூட்டிக் கொடுத்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து எசேக்கியா அவரை நன்றியோடு துதிக்கிறார். நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார் என்று சொல்லி எசேக்கியா கர்த்தர் செய்த நன்மைகளை நன்றியுள்ள இருதயத்தோடு நினைத்து பார்க்கிறார். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை எசேக்கியாவினிடத்தில் அனுப்பி, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொன்னார். கர்த்தர் அந்த பிரகாரமாக செய்தார். கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியாவின் ஆயுசு நாட்கள் 15 வருஷம் கூட்டப்படும். இனிமேல் தான் கூட்டப்படும். ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை தன்னுடைய ஜீவியத்தில் ஏற்கனவே நிறைவேறியது போல எசேக்கியா சொல்லுகிறார். கர்த்தர் தனக்கு அந்த பிரகாரமே செய்தார் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அது ஒருபோதும் வீணாய் போவதில்லை. கர்த்தர் தனக்கு அருளிய வாக்கு நிச்சயமாய் நிறைவேறும் என்று எசேக்கியா நம்புகிறார். என் ஆயுசின் வருஷங்களில் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன் என்று எசேக்கியா கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு சொல்லுகிறார். கர்த்தர் எசேக்கியாவை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினார். எசேக்கியா வியாதியில் இருந்தபோது தன் வேதனையை சகித்துக் கொள்ள முடியாமல் அழுது புலம்பினார். தன்னுடைய ஆத்துமாவின் கசப்பினால் அதிக வேதனைகளை அனுபவித்தார். இப்போதோ கர்த்தர் எசேக்கியாவை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து எசேக்கியா மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய அன்பையும் கிருபையையும் ருசித்து பார்த்திருக்கிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்த அனுபவத்தை நினைத்து எசேக்கியா தன்னைத்தானே உற்சாகப்படுத்துகிறார். தன்னுடைய அனுபவத்தினால் மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துகிறார். ஆண்டவரே, இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள் என்று எசேக்கியா நன்றியோடு சொல்லுகிறார். கர்த்தர் எசேக்கியாவுக்கு செய்தவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள். கர்த்தருடைய அதே வல்லமை மற்றவர்கள் மீதும் கிரியை நடப்பிக்கிறது. கர்த்தர் எசேக்கியாவுக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கும் செய்கிறார். அவர்களுடைய ஆத்மாவும் கசப்பில் இருந்து விடுபட்டு இப்போது சந்தோஷமாய் இருக்கிறது. கர்த்தர் எசேக்கியாவுக்கு செய்த நன்மைகள் ஏராளம். இவைகள் எல்லாம் என் உயிருக்கு உயிராய் இருக்கிறது என்று எசேக்கியா சாட்சியாய் அறிவிக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால் எசேக்கியாவின் வியாதி குணமடைந்திருக்கிறது. அவருடைய ஆயுசு காலம் கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபை எசேக்கியாவுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை என்றால் இப்போது அவர் பாதாளத்தின் வாசல்களுக்கு உட்பட்டு இருப்பார். எசேக்கியா மரணத்தின் வாசலில் இருந்தார். கர்த்தர் அவரை அற்புதமாக குணப்படுத்தினார். கர்த்தர் சொன்னபடியே அவருடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். ஆகையினால் எசேக்கியா எதுவும் பேச முடியாமல் ஆச்சரியத்தினால் மௌனமாக இருக்கிறார். தன்னுடைய ஆத்துமாவின் கசப்பை நினைத்து தன்னுடைய ஜீவியத்தில் மீதமுள்ள நாட்களை பக்தியோடு ஜீவிக்கப் போவதாக கூறுகிறார்.